வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2017 ரிலீஸ் ஆன பியூட்டி டியூப் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையத்தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொலனுக்கு என்னன்னா, பிளே பாயன நம்ம படத்தோட ஹீரோ தெரியாதனமா ஒரு பாலைவனத்துல மாட்டிக்கிறாரு. அந்த பாலைவனத்துல பாத்தீங்கன்னா ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த பெண்கள் ஹீரோவை கடத்திட்டு போயிட்டு பலியிடறதுக்காக பாக்குறாங்க. 3 மாசத்துக்குள்ள அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு ஹீரோ குழந்தைய உருவாக்கி கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியலன்னா ஹீரோப்ப கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அதுக்கடுத்து ஹீரோக்கு எப்படி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சார் அப்படின்றதான் 2017 ரிலீஸ் ஆன பியூட்டி ட்ரிப் அப்படின்ற படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி முதல் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பத்தி சொல்லணும்னா சுத்த ஒரு பிளே பாய். எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருப்பான். அந்த பொண்ணுங்க கூட பழகி அவங்க கூட கடலை போட்டு அந்த பொண்ணுங்க கிட்டே செலவுக்கு பணம் வாங்கிட்டு சுத்திட்டு இருக்க ஒரு கேரக்டர் தான். இப்படி ஹீரோ பண்ணிட்டு இருக்கத ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சு இப்ப நம்மள ஏமாத்திட்டு இருக்கான், இவனுக்கு எப்படியாச்சும் தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாங்க. அதுக்காக மத்த பொண்ணுங்க கிட்ட ஹெல்ப் கேட்கிறப்ப எல்லாரும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோப்ப ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. ஹீரோப்போ அந்த பொண்ணு கூட்ட நம்பி சந்தோஷமா போறான். அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணுங்க ஹீரோ அடிச்சு மயக்க போட வச்சுட்டாங்க. கண்ணை முடிச்சு பார்த்தா ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பாலைவனத்துல இருக்காரு. பட்டாப்பட்டி டவுசரை போட்டுக்கிட்டு எப்பறம் அந்த இடத்த விட்டு தப்பிக்க வர போறோம் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. அப்படி ஹீரோ நடந்துட்டு இருக்கப்ப அந்த இடத்துல குதிரையில பாத்தீங்கன்னா ஒரு சில பழங்குடி இனத்தை சேர்ந்த பெண்கள் வராங்க. பாக்குறதுக்கு காட்டுவாசி மாதிரி இருக்காங்க. அந்த பொண்ணுங்களை பார்த்ததுமே ஹீரோ என்ன நினைச்சுக்கிட்டாரு, நம்மள காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்காங்க, எப்படி இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த பொண்ணுங்களோ ஹீரோவை பண்ணிய வேட்டையாடிட்டு கட்டிட்டு போவாங்களே அந்த மாதிரி கட்டி தூக்கிட்டு போறாங்க. அப்புறம் தான் ஹீரோக்கு தெரியுது வசமா ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த பொண்ணுங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஆண்களே கிடையாது, பெரும் பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க வாழ்ந்துட்டு இருக்க கிராமத்துல ஒரு சில ஆண்கள் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெளிநகரத்துல இருந்து கடத்திட்டு கூட்டு வச்சு அவங்க மூலமா இனப்பெருக்கம் பண்ணிட்டு அப்புறமேட்டு அந்த குழந்தை பெத்த தாய் இருக்கா பாத்தீங்களா, அப்படியே அந்த குழந்தைக்கு காரணமான அப்பாவை கொலை பண்ணிடுவா. இப்படி ஒரு கிராமத்துல தான் ஹீரோ மாட்டிக்கிட்டாரு போல இருக்கு. தவிச்சவைக்கு தண்ணி கூட கொடுக்காம ஹீரோவை கூட்டு போயிட்டு ஏதோ பட்டியல ஆட்ட அடைக்கிற மாதிரி அடைச்சு வைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. பாக்குறதுக்கு புத்திசாலி மாதிரி இருக்காரு. யோ இங்க என்னையா நடக்குது, இங்க என்னையா பண்ண போறீங்க, நான் எப்படி அங்க தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டு இருக்கான். எதுக்குடா புலம்புற, போக போக உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த ப்ரொஃபசரும் போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நைட் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பூஜை மாதிரி தெரியுது. அந்த பூஜைக்கு ஹீரோ உட்பட ஒரு சில ஆண்களை கூட்டிட்டு போறாங்க. இந்த பெண்கள் ஆண்களை ஒரு அடிமையா தான் பாத்துட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு எல்லாரும் வரிசையா நிக்க வச்சுட்டு அந்த இனத்தோட தலைவிக்கு என்ன பண்றாங்க, பேய் பிடிச்ச மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோ இதை எல்லாத்தையும் குரல் வித்த காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கப்ப அந்த ராணிக்கு என்ன பண்றா, கத்தி எடுத்து ஒவ்வொரு ஆணோட பிரைவேட் பார்ட்டியும் பட்டு பட்டுன்னு கட் பண்ணி போட்டுட்டா. இத பார்த்த ஒரு நிமிஷம் ஹீரோக்கு அள்ளு விட்டுட்டு போயிட்டு எங்க நம்மளோட பிரைவேட் பார்ட்டியும் கட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி பயத்துல பாத்துட்டு இருக்கப்ப ஹீரோப்ப பார்த்த கழுத்தது இவனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட குடிசைக்கு இந்த பையனை கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ராணிக்கு என்ன பார்த்ததும் மூடாயிட்டு போல இருக்கு, இன்னைக்கு இவளை வச்சு செஞ்சலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோட ஹீரோ போறான். ஆனா அங்க போய் பார்த்தா ராணிக்கு என்ன பண்றாங்க, ஹீரோவை குனிய போட்டு அவனோட பின்புறத்துல ஒரு சூட போட்டு விட்டுட்டாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நடக்க முடியாம நடந்துட்டு இருக்காரு. பேசாம அங்கே ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருந்திருக்கலாம், இங்க மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி நினைச்சு போயிட்டு இருக்கப்ப ராணிக்கு என்ன பண்றாங்க, ஹீரோ கூட்டு சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. வெளி உலகத்துல இருந்து கடவுளாக அனுப்பப்பட்ட ஒரு நபர் தான் நீ, உன்னால எங்க ராணி பாத்தீங்கன்னா கர்ப்பம் தரிக்கணும், அதுவும் 3 மாசத்துக்குள்ள நடக்கணும், அப்படி நடக்கலைன்னா ராணி உன கொலை பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதும் ஹீரோ ஃபர்ஸ்ட் சந்தோஷப்பட்டாலும் எண்ட் ஆஃப் டே எனக்கு சங்கதான் அப்படின்ற தெரிஞ்ச கருத்து மனுஷன் வெறுத்து போட்டான் வாழ்க்கையை. இப்ப இந்த இடத்துல ராணி கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்குமே ஹீரோ பாத்தீங்கன்னா நல்லா பாத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம உயிரோட இருப்பாரு. ஆனா குழந்தை பிறந்த கடுத்தது ராணிக்கு என்ன பண்ணுவாங்க, ஹீரோ போட்டு கடிச்சு தின்னுடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோக்கு என்னடா பண்றது, இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி புரிச்சிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா சந்தை நடக்குது. அந்த சந்தையில பாத்தீங்கன்னா ஆடு மாடை ஏலத்துக்கு விடுற மாதிரி இங்க இருக்கிற ஆண்களை பெண்கள் ஏலத்துக்கு எடுத்துட்டு இருக்காங்க. பண்டமாத்து முறை மாதிரி 5 தக்காளிக்கு ஒரு ஆண் 5 பூண்டுக்கு ஒரு ஆண் அப்படின்ற மாதிரி வித்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆம்பளை பையனுக்கு பாத்தீங்கன்னா 2 பொண்ணுங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உனக்கு உள்ள போயிட்டு இதை சமாளிக்கிறான் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு இந்த கூட்டத்தோட பட தளபதி
ஏண்டா அடிமை நாயே எதுக்குடா இங்க வந்த, போ ஒன்னே ஒரு நாளைக்கு ஏலத்து விடுவாங்க, அப்போ வந்து நீ தப்பிச்சுக்கலாம் போ அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பிட்டாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு போயிட்டு இருக்கப்ப கற்பனா ப்ரொஃபசர் என்ன பண்றாரு, தன்னை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பேரு கூட இந்த இடத்தை சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். அப்படி இந்த இடத்துக்கு வரும்போது இந்த காட்டுவாசி குரூப்ல மாட்டிக்கிட்டதாகவும் என் கூட வந்த எல்லாருமே இவங்க கொலை பண்ணிட்டாங்க, நான் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் இந்த இடத்தை விட்டு பல வாட்டி தப்பிச்சு போக ட்ரை பண்ணிருக்கேன், பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் என்ன பிடிச்சு வச்சுட்டாங்க. இந்த இடத்துல நான் உயிரோட இருக்கிறதுக்கும் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கும் 2 வயதா இருக்கு. பெண்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கணும், அவங்கள நம்ப வச்சு ஏமாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எது பொண்ணுங்களை நம்ப வச்சு ஏமாத்தணுமா, டே அதுல தாண்டா நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோ காலரை தூக்கி விட்டு சுத்துறான். ஹீரோ எப்படி ஏமாத்த போறான், அந்த பொண்ணுங்களும் ஏமாற போறாங்களா அப்படின்றத பார்த்துட்டே இருப்போம். இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு பழங்குடியினை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்க மாதிரி கிட்டத்தட்ட 7 குரூப் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காங்க. இவங்க 3000 வருஷத்துக்கு முன்னாடியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு அதிக லேண்ட் வேணும், எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனா ஷோ அப்படின்ற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல இவங்களுக்கு தலைமை ஏத்து இந்த 7 குரூப்புக்கும் ஒரு இடத்தை பிரிச்சு கொடுத்திருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன விதிமுறைகளை மீறி அதிக இடங்களை கைப்பற்றும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் தாய் குரூப்பை சேர்ந்த ஒரு சில பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதாக பழங்குடியை சேர்ந்த அந்த தடை தளபதிக்கு என்ன பண்றாங்க, கிரண் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ராணி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம அமைதியா இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோக்கு என்ன பண்றான், இதுதான் கரெக்டான நேரம், எப்படியாச்சும் இந்த பொண்ணுக்கு மசாஜ் பண்ற மாதிரி மசாஜ் பண்ணி இவளோட நம்பிக்கை நம்ம வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அந்த பொண்ணோட காலை பிடிச்சி மசாஜ் பண்ணிட்டு 4 வார்த்தை நல்லதா பேசுவான்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணோட அழகை பத்தி வரைக்க ஆரம்பிச்சுட்டான். இதனால கோமான ராணிக்கு என்ன பண்றாங்க, ஹீரோ ஒரு கெட்டி ஒரு உத விட்டுட்டு, ஏண்டா ஒரு மசாஜ் கூட பண்ண தெரியல, அப்படி நகரத்துல என்ன தாண்டா புடிங்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஹீரோ மொதல் விஷயம் தோல்வி அடைஞ்சாலும் அசராம அடுத்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபசரும் ஹீரோ வந்து ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு பல்லு எடுப்பா வந்துட்டு எனக்கு மேக்கப் போட்டு வரும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே ஹீரோ என்ன பண்றாரு, அந்த பொண்ணுக்கு பல்லெல்லாம் சரி பண்ணி வேக்சின் பண்ணி அந்த பொண்ணோட முகத்தை பல மாத்தி விட்டுட்டாரு. இந்த பொண்ணை பார்த்ததுமே அங்க இருக்கிற மத்த பொண்ணுகளாமே ஹீரோ கிட்ட போட்டி போட்டு வந்து மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால எப்படியாச்சும் ராணிக்கு இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ராணிக்காக வந்து ஒரு கேண்டில் லைட் டின்னர் ஏற்பாடு பண்றாரு பிளஸ் மியூசிக்கோட. ஆனா ராணிக்கு என்ன பண்றாங்க, நீ எவ்வளவு தான் எனக்கு இம்ப்ரெஸ் சொல்ல பார்த்தாலும் நீ வந்து எனக்கு ஒரு அடிமை நாய் தான், உன்னோட காலகட்டம் வெறும் 3 மாசம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஹீரோக்கு என்னடா பண்றது, இப்படிதான் இந்த பொண்ணை நம்ம நல்லபடியா பாத்துக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த நேரம் பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாருமே பதட்டமா வந்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில விழுந்துட்டாலும் அவளை எப்படியோ காப்பாத்திட்டாங்க, பட் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப உடனே ஹீரோக்கு என்ன பண்றாரு, அவருக்கு தெரிஞ்ச சில ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி அந்த பொண்ணை பழக்க வச்சுட்டாரு. இதை பார்த்ததுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ மேல அங்க இருக்கிற எல்லாருக்கும் மதிப்பு கூத ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம ராணிக்கு என்ன பண்றாங்க, அவங்களுக்கும் ஹீரோவை பிடிக்க ஆரம்பிக்குது. எப்பயுமே கட்டாந்தரையில படுத்திருந்தாரா ஹீரோப்ப, இன்னைக்கு தன்னோட பெட்ல படுத்துக்க அப்படின்ற மாதிரி ராணி சொல்றாங்க. ஹீரோ மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டே படுத்திருக்காரு. அதே மாதிரி வெளியிலும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டே போயிட்டு இருக்கு. அதோட இந்த தாய் குரூப்போட பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா போயிட்டு, ஆனால ராணிக்கு என்ன பண்றாங்க, நானே போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போக முடிவு பண்றாங்க. அன்னைக்கு நைட்டே தான் ஹீரோக்கு என்ன பண்றாரு, எப்படியாச்சும் இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. இவங்க எல்லாருமே அவங்கவுங்க போட்ட பிளான சொல்லிட்டு போயிட்டு இருக்கப்ப இந்த கிராமத்துல ரொம்ப நாளா அடிமையா இருந்த ஒரு ஆண்மகனுக்கு என்ன பண்றாரு, அங்க இருக்கிற குடிநீர் தண்ணியில வெஸ்ட கலக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா இது யாருமே நோட் பண்ணாம விட்டுட்டாங்க போல. இப்ப ராணிக்கு என்ன பண்றாங்க, இந்த தயா குரூப் இருக்கிற பக்கமா போயிட்டு அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ராணி பின்வாங்க பாக்குறாங்க. அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாருமே செம்மையா அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா ராணி வந்து பாத்தீங்கன்னா கால அடிபட்டுட்டு ஆனா தப்பிச்சு போக ட்ரை பண்ண ஹீரோக்கு என்ன பண்றா, இத பார்த்துட்டு அவங்கள காப்பாத்தி ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்கான். இதனால ஹீரோ மேல வந்து பாத்தீங்கன்னா ராணிக்கு இன்னொரு மரியாதை கூட ஆரம்பிக்குது. இப்ப ராணியோட மைண்ட் செட்ல ஓடிட்டு இருக்கிறது எல்லாமே என்னன்னா, அவங்க அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி கொடுத்த சபதத்தை காப்பாத்தணும், இந்த ஒரு லேண்ட பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற அதான் பேசிட்டு இருக்காங்க. சரின்ட்டு அவங்க திருப்பி தன்னோட கிராமத்துக்கு வராங்க. வந்து பார்த்தா அந்த குடிநீர் குடிச்சனால ஏகப்பட்ட பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற தெரிய வருது. எப்படியாச்சும் அந்த எதிர் டீமை நம்ம தோக்கடிச்சாகணும். இங்க பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வீக்கா தான் இருக்காங்க. ஆண்களுக்கு சம உரிமை கொடுத்து எப்படியாச்சும் அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணணும், அந்த தயா குரூப்பை நம்ம போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்கப்ப நல்லா போயிட்டு இருந்த விஷயத்துல கரடி வந்து பூந்த மாதிரி திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு போன ப்ரொஃபசர் வந்து, டேய் என்னடா நீ பொற்காசெல்லாம் திருட்டு போலான்னு சொல்லி பார்த்தா நீ மட்டும் தப்பிச்சு போயிட்ட, அதான் நான் அந்த பொற்காசெல்லாம் எடுத்துட்டு போக வந்தேன் அப்படின்ட்டு ஹீரோ பத்தி ராணி முன்னாடியே போட்டு விட்டுட்டான். இதனால ராணிக்கு என்ன பண்றாங்க, செம்ம கடுப்பாயிட்டு நீயே இந்த இடத்த விட்டு போயிடு இல்லனா உன கொலை பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ போய் எவ்வளவு சொல்ல ட்ரை பண்ணார், பட் இருந்தாலும் ராணி போ அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போறாரு. போறப்ப வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு சுத்தமா மனசே கிடையாது. அப்புறம் ராணிக்கு என்ன பண்றாங்க, அவங்க டீம்மேட்ஸ் வச்சுட்டு எப்படியாச்சும் இந்த தயா குரூப்பை பழித்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்கப்ப ஹீரோ இந்த இடத்த விட்டு போன கொஞ்ச நேரத்துல அந்த தயா குரூப்
குரூப் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் போட்டு பலவந்தமா கூட்டி இழுத்து போட்டு அடிக்கிறானுங்க. ஒரு கட்டத்துல ராணி பிடிச்சு அவனுங்க கொலை பண்ண பாத்துட்டானுங்க. அந்த பக்கம் ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளத்தை விட்டு போக சுத்தமே மனசே இல்லாம இப்படியாச்சும் திருப்பி அந்த கிராமத்துக்கே போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாய் குரூப் என்ன பண்றாங்க, இந்த கிராமத்தை தன்னோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஒரு வெள்ளை குதிரை வந்து நிக்குது. இதை பார்த்ததும் ஹீரோக்கு புரிஞ்சு போயிடுச்சு, திருப்பி அந்த கிராமத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு படு வேகமா அந்த கிளத்துக்கு போறாரு. அங்க போன கடுத்தது அந்த தாய் குரூப்பை சேர்ந்தவங்க கிட்ட நான் உன்கிட்ட மோதுறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனா சேலஞ்ச் பண்றாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா குண்டா இருக்கான், ஹீரோ பொல்லியா இருக்காரு, போட்டு வெளு பெலுன்னு ஹீரோ பெலுக்கிறாரு. பட் இருந்தாலும் கடைசியா ஹீரோக்கு என்ன பண்ணிட்டாரு, அவனோட நெஞ்சில குத்தி அவனை கொலை பண்ணிட்டாரு. இப்போ அப்படியே கட் பண்ண கொஞ்ச நாள் கழிச்சு ராணி கர்ப்பமாகற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கு அடுத்து ஹீரோ விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் கிடையாது. ஹீரோ கட்டி போட்டு பலி கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. என்னதான் நடந்தாலும் என்னோட கிராமத்தோட ரூல்ஸை நான் மீற மாட்டேன் அப்படின்ற மாதிரி ராணி பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. சோ இப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை முடிச்சிட்டாங்க. சோ ஹீரோ செத்தாரா இல்ல அப்படின்றது மேபி பார்ட் 2 வந்தா நமக்கு தெரியும் நினைக்கிறேன். கண்டிப்பா பார்ட் 2 வரும், வந்தா அந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கறேன். அது